திருவெற்றியூர் வடிவுடையம்மன் கோயில் இருக்குல்ல, அந்த வடிவுடையம்மன் கோவிலில் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையோ இல்லை வெள்ளிக்கிழமை மாலை அபிஷேகம் செய்து, அம்மா எனக்கு சொந்த வீடு அமைஞ்சால் பட்டு புடவை சாத்திரன்னு வேண்டிக்கிட்டாங்கன்னா, சார் என்கிட்ட பணமே இல்லை சார், எந்த வழியுமே இல்லை, என் நண்பர்கிட்ட சொல்கிறேன் ஆவடியில் இருக்கார், அடுத்த வருஷம் நீ வீடு வாங்கிடுவியா அப்படின்னு சிரித்தார். 18,000 எனக்கு சம்பளம், எப்படியா வீடு வாங்க? இப்போ ஓஎம்ஆரில் வீடு வாங்கிட்டார். இப்போது அது வேறு விஷயம்னு வச்சுங்களேன். ஓஎம்ஆரில் வீடு வாங்கினாலும் அது பேங்க் லோனில் தான் வாங்கியிருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் அதுவும் கிடச்சி அவர் வீடு இப்போ இருக்கிறது சொந்த வீட்டில் தான் இருக்கார். இது எப்படி சாத்தியம்னா, இறைவனை சரணாகதியாக நம்பணும். சார் வீடியோவை பார்த்தோம், சார் சொன்னாங்க போகலாம், அப்படிலாம் போகாதீங்க தயவு செஞ்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் நீங்கள் போக வேண்டாம், சரணாகதியாக நம்புங்க. திருவெற்றியூர் வடிவுடையம்மன் கோயிலில் 3 ஆப்ஷன் தரேன். ஒன்று வெள்ளிக்கிழமை, அப்படி இல்லைன்னா நீங்கள் பிறந்த கிழமை, அப்படி இல்லைன்னா நீங்கள் பிறந்த திதி என்று கரெக்டாக 7 வாரம் இல்லைன்னா 5 வாரங்கள், ரொம்ப லாங்லேருந்து வரேன்னா 5 வாரங்கள், லோக்கலாக இருந்தால் 7 வாரங்கள் தொடர்ந்து போங்க. அபிஷேகம் பண்ணணும். 1500 ஒரு அபிஷேகம் இருக்குது, பெரிய அபிஷேகம் சொல்லுவாங்க. இன்னும் 300 இருக்குது பால் அபிஷேகம். தொடர்ந்து 7 வாரங்களும் அபிஷேகம் செய்யணும், இல்லை 5 வாரங்களும் அபிஷேகம் செய்யணும். செய்து சொந்த வீடு அமைந்த உடனே நான் என்ன பண்ணுறேன், பட்டு புடவை எடுத்துகிட்டு காணிக்கையை செலுத்திட்டு தான் என் சொந்த வீட்டுக்கே நான் பால் காசுன்னு வேண்டிக்க சொல்லுங்கள். அப்படியே நடக்கும், நிறைய பேருக்கு நடக்கும். நடந்தவங்க நிறைய பேரை நானே கூட்டின்னு வந்து ஐபிசியில் உட்கார வச்சு இந்த வீடியோ பார்த்தனால சொந்த வீடு அமைஞ்சிச்சுன்னு சொல்ல வைக்கிறேன். அதுக்கு நான் கேரண்டி தர முடியும்.